என்னப்பா என்ன கோயில்னு கமெண்டில் சொல்லலை தெரியலையோ பாருங்க, நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். இது திண்டுக்கல் தெத்துப்பட்டியில் உள்ள ராஜகாளி அம்மன். ரொம்ப சக்தி வாய்ந்த சாமிப்பா. கேட்குற வரம் ஒரே வருஷத்தில் அடுத்த வருஷம் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு கிடச்சிரும். அருமையான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோவில் இது. வருஷம் வருஷம் நாங்கள் இந்த கோவிலையும் மிஸ் பண்ண மாட்டோம். என்ன வேண்டுதல் வச்சுட்டு வரோமோ அது அடுத்த வருஷம் நமக்கு நிறைவேறிடும். நல்லா தென்னை மரங்களும் மலைகளும் சூழ்ந்து அழகாக இருக்கும். நாங்கள் போகிறப்ப கொஞ்சம் கூட்டம் கம்மி, ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு பஸ்லேயே போயிட்டோம் கோயிலுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்துட்டாங்க. நாங்கள் சாமியை கும்பிட்டு சரி கூழ் குடிக்கலான்ட்டு வர்றப்ப கூழ் தீர்ந்து போயிடுச்சு. ஆமாம், நாங்கள் கொண்டு போன சாப்பாடை வச்சு சாப்பிட்டுட்டு ஆளுக்கு 2 வடையை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே அம்மனை தரிசிச்சுட்டு அப்புறம் நவாப்பழம் எடுத்தாங்க. குட்டி குட்டி நவாப்பழமாக இருந்தது. ஆனால் விலை ஜாஸ்தி தான். உங்களுக்கு 20 பழம் 25 பழம் தான் இருக்கும். அது 20 ரூபான்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரி, அங்கே மரங்களில் விளைஞ்சிருக்கும் போல இருக்கு. வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே இயற்கை சூழலில் ரொம்ப அழகாக இருக்காங்க அம்மன். பார்த்துட்டு சும்மா நல்லா இருக்கும் பார்க்குறப்ப. அம்மனை பார்க்குறப்ப நல்லா வெள்ளி கலசத்தில் அப்படியே நல்லா அழகாக காட்சி கொடுத்தாங்க. சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே அவங்களுக்கு காணிக்கை போட்டு